அருண் பிரசாத் அவர் இப்ப லைவ்ல விஷால் கிட்ட அப்புறம் வேற சில பேர் எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்கள் நின்னாங்க நினைக்கிறேன். அவங்க கிட்ட ஒரு விடயம் சொல்லிக் கொண்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முக்கியமா விஷால்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்காரு, நீ சாச்சனா கிட்ட உஷாராரு, ஏன் சாச்சனா கூட அதிக நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ற, அவளை நம்பாத, முத்து சாச்சனாவை யூஸ் பண்றான் அப்படியான விடயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தாரு. இப்ப அருணை பொறுத்த வரைக்கும் மூஞ்சிக்கு நேர முத்து கிட்ட பேச மாட்டாரு. ஏன்னா முத்து அவருடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திடுவாரு. எப்பப்ப அருண் வர்சஸ் முத்துக்குமரன் அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு விடயம் வரைக்குள்ள, ஒரு ஃபைட் வரைக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் அருணை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரு. அருண் கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்துருந்தோம். அப்ப நானும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன், என்னடா இந்த பாம்பு அடி வாங்கிட்டு போச்சே, இன்னும் சீராம இருக்கு அப்படின்னு. சரி, நைட்டு டைம், முத்து இல்லாத டைம் சீறி கொண்டிருக்கு, அது முதுகுல குத்தி கொண்டிருக்கு. ஸோ அப்ப இவர் சொன்ன விடயங்களுக்கு பதில் ஒண்ணு முத்துக்குமரன் அவர்கள் சாச்சனாவை யூஸ் பண்றாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா? நாங்க லைவ் பாக்குறோம். எதிரையுமே மோண்டட்டா முத்துக்குமரன் அவர்கள் சாச்சனாவை அதை பண்ணி இதை பண்ணி இவங்களை நாமினேட் பண்ணி அப்படின்னு சொன்னதையோ இல்ல வேற யாரையாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணதோ இல்லை. சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இப்போ கேர்ள்ஸ் டீம்ல சாச்சனா அவர்கள் இருக்கக்குள்ள பல தடவை ஜாக்லினே, சௌந்தர்யா போன்ற நபர்கள் அவங்கள அள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வேற பெண்களும் சரி, இப்ப கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் குரூப் இருக்கக்குள்ள கேர்ள்ஸ்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு எந்த பொண்ணுமே பாய்ஸை பத்தி தப்பா சொன்னதில்லை. அதுக்கு பதிலாக கேர்ள்ஸை விட பாய்ஸ் டீம் தான் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. முக்கியமா அன்ஷீலா அவர்களா இருக்கட்டும், தர்ஷா கப்தா அவர்களா இருக்கட்டும், இப்ப சாச்சனா அவர்களா இருக்கட்டும், அவங்க பாய்ஸ் டீமுக்கு வரைக்குள்ள முத்து அவர்களோட தான் நல்லா ஃப்ரெண்டா பழகினாங்க. ஸோ முத்து அவர்கள் எப்படின்னா, அவர் வெளியில அவரை பத்தி பல பேர் கேள்விப்பட்டது. ஒரு இலங்கையை சேர்ந்த சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, முத்துக்குமரன் அவர்கள் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க, இங்க உதவிக்கு ஒரு சகோதரம் இல்ல, யாருமே இல்லை, என்னோட மகளோட பெரிய ஆபரேஷனுக்கு வந்திருந்தேன், அந்த டைம்ல அந்த டாக்டர் இல்லை அப்படின்னுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு சொல்லிக்குள்ள அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமா முத்துக்குமரனுக்கு அந்த தகவல் போய் அவர் அந்த வைத்திய உதவிகள், அதாவது வைத்தியர்கிட்ட சொல்லி போய் மீட் பண்ற மாதிரி விடயங்களை பண்ணி கொடுத்தாரு. அப்படின்னு முத்து அவர்கள் எப்பயுமே பெண்கள்கிட்ட சகோதரிகளா அந்த சகோதரத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபர். சரியா? அதே நேரத்தில் பெண்களை மதிக்கிற நபர். அப்ப அப்படிப்பட்ட நபரோட எந்த பெண் பழகினாலும் அவங்களுக்கு அந்த சகோதரத்துவம், ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அன்னைக்கு கூட சாச்சனா அவர்கள் அலைக்குள்ள வீக்கெண்ட் எபிசோட்ல அத்தனை பெண்கள் இருக்காங்க, 8 பேரு, இங்க அத்தனை பாய்ஸ் இருக்காங்க. ஆனா சாச்சனா சொன்னது ஒரே ஒரு பேர் முத்து அண்ணா கிட்ட போகணும்னு. இதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த அருணுக்கு காண்டு. சரிங்களா? முத்துவை போல பேச முடியல, முத்துவை போல டாஸ்க் பண்ண முடியல, முத்துவை போல ஐடியா எடுக்க முடியல, முத்து அண்ணா கிட்ட போகணும்னு தான் அந்த பொண்ணு கூட சொல்லுது. யாருமே என்னோட பேரை சொல்றாங்கல்ல அப்படின்ற ஒரு காண்டுல இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, முத்துவோட நேர்ல பேசி அவரை வின் பண்ண முடியாது, பழியப்பட முடியாது. அப்ப முத்துக்கு பின்னுக்கு கூட்டத்தை திருப்புவோம், முத்து மேல கேமராக்கு முன்னுக்கு ஒரு தப்பான எண்ணத்தை மக்கள் மத்தியில பதிவு செய்வோம் அப்படின்ற ரீதியில எச்சத்தனமா அருண் அவர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. இது அருணோட கேவலமான குணத்தை தான் காமிக்குது. அருண், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆம்பளை மாதிரி மூஞ்சிக்கு நேர பேச பண்ணுங்க. முதல் 5 வீக்கும் ஏதோ பொம்பளை மாதிரி அமைதி, அது அம்பி மாதிரி இல்ல 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 சண்டை எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு வீக் ரவுடித்தனம் பண்ணீங்க. இப்ப முதுகுல குத்துறீங்க. இப்ப நீங்க தானே பக்கா ஃபேக்கு. நீங்க சொன்னா எவன் நம்புவான்? இன்னொரு முக்கியமான விடயம், யூஸ் பண்றதுன்ற வார்த்தை. நீங்க தான் விஷால யூஸ் பண்றீங்க, யார் யாரை நாமினேட் பண்ணணும்னு. அருணும் விஷாலும் ஒரே ஒரு நாமினேஷனை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்க தான் விஷால யூஸ் பண்றீங்க, வர்ஷினியை யூஸ் பண்ணிருந்தீங்க லவ் கண்டனுக்கு, அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி கூட சேர்ந்தெல்லாம் ஏதாவது பிளான் போட்டீங்க, அதுவும் ஒர்க் ஆகல. இந்த யூஸ் பண்ற கதையெல்லாம் முத்துக்குமரன் ஹிஸ்டரியில இல்ல. அவர் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவார், அதுதான் முத்து. சரிங்களா? ஏன் அருண் இந்த கேவலமான இது? மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.